மிக குறைந்த வயதில் அமைதிக்கான நோபல் பரிசு பெறும் நபர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் பாகிஸ்தானின் மலாலா. யார் இந்த மலாலா? தெரிந்து கொள்ளலாம். 2012ஆம் ஆண்டு அக்டோபர் 9 பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தின் ஸ்வாட் மாவட்டத்தில் பள்ளி வாகனம் ஒன்றை தலிபான்கள் வழிமறித்தனர். துப்பாக்கியை உயர்த்தி பிடித்தவாறு, இங்கே யார் மலாலா என்று கேட்டு குழந்தைகளை மிரட்டியது முகமூடி அணிந்த தலிபான் கும்பல். படுதாவால் முகத்தை மூடி அமைதியாக அமர்ந்திருந்த அந்த 15 வயது மலாலாவை நோக்கி 3 முறை சுட்டனர். தலையில் பலத்த காயங்களோடு நிலை தடுமாறி விழுந்த மலாலா பிரிட்டனின் குவீன் எலிசபெத் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு சர்வதேச சமூகத்தின் கவனத்தை பெற்றார் மலாலா. பாகிஸ்தானில் பெண்கள் அனைவருக்கும் கல்வி என்ற கோஷத்தை ஊடகங்கள் வாயிலாக நாடு முழுவதும் எடுத்துச் சென்றவர் மலாலா. இதனால் பெண் கல்விக்கு எதிரான தலிபான் பயங்கரவாதிகளால் சுடப்பட்டார். தீவிர சிகிச்சைக்கு பின்னர் 4 வாரங்களுக்கு பிறகுதான் அவரால் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடிந்தது. இதற்கு பிறகும் மலாலாவின் சமூக பணி தொடர்ந்தது. ஐநா சபையில் மலாலா பேச அழைக்கப்பட்டார். நைஜீரியாவில் போகோ ஹராம் தீவிரவாதிகளால் 276 பெண் குழந்தைகள் கடத்தப்பட்ட போது அங்கு சென்று அந்நாட்டின் தலைவர்களை சந்தித்தார் மலாலா. மதத்தை தவறாக பயன்படுத்தாதீர்கள் என்று தீவிரவாதிகளை கேட்டுக்கொண்டார். சமூக மாற்றத்துக்கான மலாலாவின் இந்த துணிகர நடவடிக்கைகளை பாராட்டி அவர் பிறந்த நாளான ஜூலை 12 மலாலா தினமாக அறிவித்தது ஐக்கிய நாடுகள் அமைப்பு. உயிரை துச்சமென எண்ணி சமூக சீர்திருத்தத்துக்காக போராடி வரும் மலாலாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது.